மாடை வெட்டுறதுக்கு போடுறதுக்கெல்லாம் அது எப்பவுமே நடந்துன்னு தாங்க இருக்குது. அது யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். கோழியை தின்றவன் கோழியை தின்றான், மாடை தின்றவன் மாடை தின்றான், ஆடை தின்றவன் ஆடை தின்றான். அது அவங்களுடைய உரிமைங்க. இதுல இவங்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீ சாமி கும்பிடுறியா, நீ கும்பிட்டு போ. புரியுதா? நீ மாடை தெய்வமா நினைக்கிற நினைச்சிட்டு போ. பன்னிய தெய்வமா நினைக்கிறவங்க பன்னிய தெய்வமா நினைக்கிட்டோம். கோழியை நினைக்கிறவங்க சேவல் முருகரை கும்பிடுறவங்க கோழியை தெய்வமா நினைக்கிறாங்க. கோழியை ஏன் சாப்பிட்ற? என்ன மாடை சாப்பிட வேணாம் நீ சொன்னீன்னா நான் உன்னை கோழி சாப்பிட வேணான்றேன். கோழி சேவல் முருகர் வச்சிருக்கிறாருங்க. அந்த கோழியை ஏன் நீ கொள்ற? புரியுதுங்களா? மாடு நந்தின்ற, அப்ப சேவல் யாரு? முருகப்பெருமாள் வச்சிருக்கிறாருங்க. அதை சாப்பிடாத. முட்டையை சாப்பிட்ற. முட்டை ஒரு கருவை உருவாக்குது, ஒரு உயிரை உருவாக்குது. அந்த முட்டையை ஏன் தின்றா? அந்த முட்டையால தயாரிச்ச மாத்திரையை ஏன் சாப்பிட்ற? அப்ப நீ வெஜ்ஜில் தயாரிக்கிற மாத்திரையை சாப்பிடு, நான்வெஜ்ஜில் தயாரிக்கிற மாத்திரையை ஏன் சாப்பிட்ற? புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமையில தலையிடக்கூடாதுங்க. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஒரே பால் தாங்க. கொன்றால் பாவம் தின்றால் போகும். எந்த உயிரும் இன்னொரு உயிரை சார்ந்துதான் இருக்குது. ஒரு உயிரை கொண்டுதான் இன்னொரு உயிர் வாழ்ந்துன்னு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். மாடு செடி ஆடு கொடி எல்லாமே இன்னொரு உயிரை சார்ந்துதான் இருக்குது. அவர் நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது ஜென்ரலா எல்லாம் சாப்பிட்றவங்க அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு அவங்க சாப்பிட தான் பார்ப்பாங்க. இவர் நடத்தக்கூடாதுன்னு சொல்றது இவர் ரைட்ஸ் இல்லையே. இவர் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இதனால சாப்பிட்றவங்க எல்லாம் விட்டுற முடியுமா? இங்க இந்த தமிழ்நாட்டை முறைக்கு எல்லா மதத்துக்காரங்களும் அந்த பீப் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்க. இவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். கண்டிப்பா இது அரசியல் நோக்கம் தான் நான் பாக்குறேன். அரசியல் இல்லாம பீஃப் அரசியல் படுத்துறாங்க. நம்ம என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றது அரசியல் படுத்துறாங்க பாத்தீங்களா? இப்போ மட்டன்ன்றது என்ன? ஆட்டுக்கறி. பீஃப்ன்றது அவன் விருப்பம், சுய விருப்பம். அவன் நம்ம என்ன சாப்பிடுன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். எனக்கு என்ன வேணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். மற்றவங்க யாரும் முடிவு பண்ணக்கூடாது. அது அவங்கவுங்க. இது கண்டிப்பா இது அரசியல் தான் படுத்துறாங்க. இதை நம்ம தானே புரிஞ்சு நடந்துக்கிறோம். கடத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பீஃப் சாப்பிட கூட சொல்றாங்க. ஆனா பீஃப் இல்லாம யாரும் இருக்க முடியாது. பீஃப் தான் ரொம்ப இது என்ன நோய்க்கு மருந்து பீஃப் தான். எந்த சாப்பிட்டா கூட பீஃப். சிக்கன் சாப்பிட்டா என்ன இருக்கு? ஹீட்டு தான் வேணும், ப்ராப்ளமே ஆகுது. எதுவும் யூஸ் இல்லாம அதுலாம் பீஃப் தான் பெஸ்ட். பீஃப் இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்மளால உங்களால முடியுமா? முடியாது. அதெல்லாம் எல்லாமே தேவையில்லாத பேச்சு. அதெல்லாம் நான் சொல்றது தேவையில்லாத பேச்சு. பீஃப் சாப்பிடுறது தேவையில்லாத பேச்சு தான். பீஃப் இல்லாம யாரும் இருக்க முடியாதுப்பா. இது அரசியல் பண்றது இல்ல. இது பிஜேபியுடைய சதி இருக்கலாம். பிஜேபி எதனா அதை சொல்லியிருப்பாங்க. அது முக்கியமா பிஜேபி தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் தம்பி மாதிரி தான் எல்லாரும் சம்பாதி இருக்கும். ஆனா இது பிஜேபியுடைய சதி இருக்கலாம். அவங்களுடைய இதுல தான் எல்லாமே ஓடி நிற்குது. ஆனா நம்ம சிஎம் அதுக்கெல்லாம் எதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டார் அப்படிதான் நம்புறோம். இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பிஜேபி தான் ரூல் பண்ணுறாங்க. அதனால அவங்க இது ஒரு கவு ஒரு காடை இது பண்ணுறாங்க. அதனால அவங்க இந்த பீஃப் பேன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பிஜேபி தான் பண்ணுறாங்க பீஃப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இப்போ திடீர்னு இப்போ இந்த விஜய் ஆட்சி வந்ததுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது. இது என்ன நினைக்கிறோம்னா பிஜேபி விஜய் ஒரு பி டீமாக நம்ம நினைக்கிறோம். இதனால கொஞ்சம் இதாக இருக்கலாம். மெயின் கான்செப்ட் முஸ்லீம்காக தான் இந்த இதுவே ஸ்டார்ட் ஆகுது. மிச்சம் எந்த மத சாதி பற்ற எதுவும் டார்ச்சரே கிடையாது. நீ எங்க போனா சரி, இந்தியாவில் எங்க போனா சரி முஸ்லீம்ஸ் தான். முஸ்லீம்க்கு தான் அவன் டார்கெட் வேற. இந்த பீஃப்காக அவன் டார்கெட் கிடையவே கிடையாது எப்பவுமே. அது புரிஞ்சுக்குங்க. எப்படி பாக்குறேன்னா இப்போ விஜய் அவர் என்ன நடவடிக்கைன்னு எடுப்பீங்களா? இதை பத்தி அவர் எதுவும் சொல்ல முடியாது. நான் அவரும் கிறிஸ்டின் தானே, அவரும் பீஃப் சாப்பிடுறது தானே. அதை பத்தி அவரும் எதுவும் சொல்ல முடியாது. இது உடம்பு நல்லது தானே, ஹெல்த்தான ஒரு தானே. இது அதை பத்தி தகவல் சொல்ல முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் விஷயங்க. அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும். பாஸ் பண்ணிடணும். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கவே கூடாது. அது அவங்கவுங்க உரிமை. நான் சொல்றேன், கீரைக்கு உயிர் இருக்குதுன்றேன். கீரையை சாப்பிடாதன்றேன். நெற்பயிருக்கு உயிர் இருக்குது. அந்த நெல்லை எடுக்காத, அரிசியை சாப்பிடாதன்றேன். அப்ப என்னத்தை தின்னுவ? அரிசியை சாப்பிடக்கூடாது. அரிசிக்கு உயிர் இருக்குது, நெல் பயிருக்கு உயிர் இருக்குது. அந்த நெல் பயிரை சாப்பிட்ற, மீனை சாப்பிட்ற, முட்டையை சாப்பிட்ற, கோழியை தின்ற. ஆனா மாடை தின்ன மட்டும் ஒரு உயிர் கொண்டுட்டேன்னா என்ன அர்த்தம்? அது எங்க விருப்பங்க? அதை நீங்க சொல்ல வேண்டாம்.
தேங்க்யூ, நன்றி. அவர் வந்து சும்மா மத கலவரம் பண்றாங்கன்னு ஏதாச்சும் ஒரு பேச்சு இது பண்ணினுங்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியாது. மயிறு கூட பிடுங்க முடியாது. அவங்க சும்மா அடிச்சு தான் ஒரு பிரச்சனை பண்ணோம், மத கலவரம் பண்ணோம்னு எதுவுமே பண்ண முடியாது அவனால. முதல்ல இது வந்து தமிழ்நாடு, இது தமிழ்நாடுலாம் வந்து பூரவே முடியாது. என்ன இது வந்து அவர் என்ன ஒரிசா அப்படியே அந்த மாதிரி நினைச்சுனாங்க. எது பண்ணாலும் நடக்காது இது. விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். நானே விஜய் சாருக்கு தான் போட்டேன். முதல்ல ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு போட்டேன். அவங்க இறந்தாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போட்டோம். அதுக்கப்புறம் டிஎம்கேவும் கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால இப்போ டிவிகேக்கு போட்டோம். இன்னைக்கு டிவிகே ஆட்சி நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா பிஜேபியில சேர மாட்டாருன்ற ஒரு நம்புறோம். ஆனா சேர்ந்துட்டாருன்னா அடுத்த ஆட்சியில வரமாட்டார், அது உறுதி. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய டார்கெட். பிஜேபி என்னதான் பண்ணாலும் தமிழ்நாடை வாங்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் வந்து 100-150 வருஷமா இது வந்து நடக்குது. இது வந்து நம்ம இந்த தொழில் வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணின்னுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த திடீர்னு வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இதை வந்து பேன் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது பண்ணால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இது நிறைய பேர் சாப்பிட்றாங்க, மோஸ்ட்லி லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அதனால வந்து இது கண்டினியூஸாக போயின்னு தான் இருக்கும். இது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஆர்டர் இது வந்து பேன் பண்ண கொடுக்கல. இதுதான் நம்ம நடக்குது. வந்து இங்கே கூட வந்து பூர்வத்துக்கு பார்க்குறாங்க. நம்ம வந்து எப்படியாச்சும் இங்கே வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் சங்கிலாம் வந்து எப்படியாச்சும் இங்கே வந்து வளர்க்கலான்னு. ஆனால் இங்கே வந்து அவங்களோட இதுவும் நடக்காதீங்க. 100% இங்கே எதுவுமே நடக்காது. சான்ஸே இல்லை அவங்க வரதுக்கு. முன்னாடி வந்து கவர்னர் இருந்தார், ஆர்என் ரவி இருந்தார். அவர் ஏதோ பண்ணார். ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல அவரால். அப்புறமா தான் இப்போ புதுசாக கவர்னர் வந்திருக்காரு. அவர் வந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தால் தான் அவர். நம்ம கண்டிப்பாக அவங்க பிஜேபி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ மத சார்புனா இப்போ அவங்க வந்து இந்தியா வந்து ஒரு ஹிந்து நாடாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து ஒரு முஸ்லீம் வந்து இங்கே வந்து வாழக்கூடிய அவங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்க இப்போ வந்து இது ப்ராப்ளம் பண்ணுறாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம தொழிலில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. இந்த பீஃப் பேன் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். இன்னும் ஃபஸ்ட்டு வந்து இது தொழிலில் அவங்க கை வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போக இது பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ இந்த என்ன பண்ண மோடி கவர்மெண்ட் வந்து இந்த இந்தியாவிலே முஸ்லீம் இருக்கக்கூடாது, ஒரு ஹிந்து நாடாக இருக்கணும்னு சொல்லி அவரோட எய்ம். நம்ம ஒழிச்சா நம்ம சாப்பாடு போய் இது வந்து அவங்க செஞ்சா இவங்க செஞ்சா சொல்லிட்டு இருந்தா இதை வாழ்க்கை இப்படி போயிட்டு தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் வரேன். இப்போ என்னால் வந்து எத்தனை பேர் வாழ்க்கை இங்கே இருக்கு. இப்போ நான் இடியாப்பம் வரேன், இடியாப்பம் வாழ்க்கை இருக்கு, பையன் வேலை வாழ்க்கை இருக்கு, ஒரு மசாலா கடை வாழ்க்கை இருக்கு. எத்தனை பேர் வாழ்க்கை இதுல இருக்கு, அதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இது எங்களுக்கு என்ன டார்கெட்னா இந்த கடையை மூடணும், இவங்க வந்து ஒரு அராஜகமா பண்ணணும், அந்த மாதிரி தான் பாக்குறாங்க அவங்க மைண்ட் சைடு. அவங்க சாப்பிடுவாங்க, ஒளிஞ்சு சாப்பிடுறாங்க. நம்ம கடையை நாங்களே பாக்குறோம், முடிய விட்டுக்குன்னு வந்து சாப்பிடுறாங்க. இது வந்து சொன்னா நாங்க தான் போய் சொல்றாங்க. இது மக்கள் புரிஞ்சுதான் இது பண்ணணும். தவிர தமிழ்நாட்டு வரைக்கும் இந்த இஷ்யூ வரவே வராது. பீஃப் பிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்றது அவங்க உரிமை. அப்படின்னு பார்த்தா எந்த விலங்குமே அடித்து கொல்லக்கூடாது. மெடிசன் வந்து பன்றிகறியிலேருந்து மெடிசன் தயாரிக்கிறாங்க, பீஃப்லேருந்து மெடிசன் தயாரிக்கிறாங்க, மெடிசன் வந்து மீன்லேருந்து தயாரிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சா எதுவுமே கிடைக்காது. ஒன்றை சார்ந்து தான் ஒன்று வாழுது. தாவரத்தை சார்ந்து தான் ஆடை சாப்பிட்டு தான் மனுஷன் வாழறோம். ஒன்று சார்ந்து வாழுது தான் வாழ்க்கை. பீஃப் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு அது அவங்க சொல்லக்கூடாது. நம்மளை ஒழிக்கணுன்றதுக்கு தான் அவங்க இந்த பிரச்சனை பண்றாங்க. இது மூலயமா வந்து மதத்தை கலவரத்தை உருவாக்கி முஸ்லீம் ஒரு எல்லா இடத்துலயும் பிரச்சனையை உருவாக்கி இது ஒரு அவங்களுக்கு ஒரு சாதனை மாதிரி இதை வச்சு நம்ம இவங்களை உடைக்கலான்ற ஒரு கருத்து அவங்களுக்கு உள்ளது. பீஃப் சாப்பிட மாட்டேன் சொல்றான், அவன் பீஃப் சாப்பிடுவான். எதுக்கு மாடை வெட்டக்கூடாது, ஆடை வெட்டக்கூடாதுன்னு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கா? இதெல்லாம் என்ன அநியாயம் ஏங்க? எங்களோட உரிமைங்க அது. அதை பறிக்கிறதுக்கு அவரு யாருங்க? விஜய் சாரே வந்து அதுக்கு ஆர்டர் போட மாட்டாரு. மாட்டுக்கறி சாப்பிட்றது அவங்களுடைய உரிமை, ஆட்டுக்கறி சாப்பிட்றது அவங்க உரிமைப்பா. கீரை சாப்பிடக்கூடாதுன்ற, கீரையில உயிர் இருக்குதுன்ற. நானு மரத்துக்கு உயிர் இருக்குதுங்க, மரத்துக்கு உயிர் இருக்கு, மரத்தோட இலைக்கு உயிர் இருக்கு. மரத்துக்கு உயிர் இருக்கிறதுனால தான் அது பூ பூக்குது, அதுல காய் காய்க்குது, கனி வருது.
அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தோட இலையை வெட்டக்கூடாது, இலையை சாப்பிடக்கூடாது. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.